இது மகிமை நேரம். கர்த்தரின் சமூகத்திலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 5வது நாளிலே அவருடைய சமூகத்தில் கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை குறித்து சொன்னதாக நாம் வாசிக்கின்றோம். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? இளைப்பாறுதல் கிடைக்கின்றது. இந்த நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும் இல்லையா? பணி நிமித்தமாக ஓடுகிறோம், பண தேவை நிமித்தமாக ஓடுகிறோம், பல்வேறு வேலைகளை செய்யும்படியாக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். சில நேரங்களில் இப்படி ஓடிட்டே இருக்கும்போது சில நேரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய மனதிலே அமைதியே இல்லை, இளைப்பாறுதலற்று தவிக்கின்றோம். சில வேளைகளிலே ஏன் நான் ராத்திரி பகலாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு மனதில் நிம்மதியே இல்லை, எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, நான் வாங்குகிற பணமெல்லாம் பொத்தல் பையிலே போடுகிறது போல எல்லாம் ஓடி போயிடுது. இப்படி நம்ம நிறைய வேளைகளிலே இல்லை, நான் எவ்வளவோ ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நான் என்னென்னலாமோ செய்கிறேன், ஆனால் எனக்கு பல்வேறு நோய்கள் என்னுடைய உடம்புல இருக்குது. இப்படி பல்வேறு விதங்களிலே நாம் இளைப்பாறுதல் அற்று என்ன செய்கிறோம்? நாம் தவிக்கின்றோம். ஆனால் அவர் சமூகத்திற்கு வரும் பொழுது நாம் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வாக்கியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். பாருங்க, இன்னும் நிறைய பேர் பல்வேறு நோய்களால் பீடிக்கப்பட்டு, பாவத்தின் பிடியில் அகப்பட்டு, கடன் தொல்லையினால் கவலைப்பட்டு, இப்படி பல்வேறு காரணங்கள்னால நம்முடைய மனசு அப்படியே குழம்பி போயிருக்குது. என்னுடைய ஆத்மா, யாராவது நம்ம இப்படிப்பட்ட கவலையில் இருக்கும்போது யாராவது நம்மோடு பேச வந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பேச மாட்டோம், நம்ம பேச முடியாது. என்ன சொல்லுவோம்? சரி, நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன், நான் குழம்பி போயிருக்கிறேன், தயவுசெய்து என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது யாராவது அப்படி ஜாலியாக பேசிட்டு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் ப்ளீஸ் என்னை தனியாக இருக்க விடுங்க, என் மனசு ரொம்ப வேதனையில் இருக்குது, என் மனசு ரொம்ப குழப்பத்தில் இருக்குது, நான் இளைப்பாறுதல் இன்றி நான் இருக்கிறேன், என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? நிறைய வேளையில் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். இல்லை, நான் எப்போவுமே மகிழ்ச்சியோடு தான் இருப்பேன், எனக்கு எப்போவுமே கவலைங்கிறதே என்னன்னு தெரியாது அப்படிலாம் இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பதவியிலே பணத்திலே பெரியவர்களாக எல்லாவற்றிலும் பெரியவர்களாக இருந்தாலும் கூட பதவியிலே பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் என் மனசுல ரொம்ப நான் எப்பவுமே நிம்மதியாக இருக்கிறேன், இளைப்பாறுதலோடு இருக்கிறேன்னு சொல்லி யாராலும் நிச்சய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவர் தான் சொல்லியிருக்க, அந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, அந்த உபத்திரவத்தை நிமித்தமாக நாம் இளைப்பாறுதலற்று ஆறுதலற்று நிறைய வேளையில போயிடுறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு இளைப்பாறுதலை தரும் என்று சொல்லி. பாருங்க, அன்றைக்கு அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டமான ஜனங்கள், அந்த ஜனங்களை தான் கானானுக்கு நேராக வழிநடத்தும்படியாய் மோசே அழைத்து செல்கின்றார். அந்த ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்களை அழைத்து செல்லும் போது அவர்கள் ஏற்கனவே அவங்க முரட்டாட்டமாக மோசே ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு ஜனக்கூட்டம் தான் இல்லையா? இப்போ அவங்க சிலை வழிபாட்டுக்கு திரும்பிடுறாங்க. மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் பல நாட்கள் இருக்கும் பொழுது அந்த மோசைக்கு என்ன நேரிட்டதோ எங்களுக்கு தெரியாது, எங்களை வழிநடத்தி செல்ல ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி ஆரோன்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் நினைச்சுட்டாரு, ஒரு கண்டுக்குட்டி செய்தி தான் அவங்களை வழிநடத்துகிற தெய்வம் என்று சொல்லி தவறான பாதிலே வழி நடத்துகிறார். இந்த சிலை வழிபாட்டிற்கு அவர்கள் திரும்பும் பொழுது ஆண்டவர் கூறுகின்றார் மோசையை பார்த்து, நான் ஒரு நிமிடத்திலே உங்கள் நடுவிலே எழுந்தருளி நான் உங்களை அதம் பண்ண போகிறேன், இந்த ஜனங்களை நான் அதம் பண்ண போறேன்பா, நான் இவ்வளவு நாட்களும் என்னுடைய தோளில் சுமந்து வந்ததை எல்லாம் அவங்க என்ன செய்யிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. எவ்வளவு அருமையா அவர்கள் விரும்பி கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும், தண்ணீர் கேட்டாங்க, அந்த கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தேன், எனக்கு நான் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு நான்வெஜ் வேணும்னு கேட்டாங்க, நான் காடைகளை அனுப்பி கொடுத்தேன், என்னென்ன அவர்கள் விரும்பி கேட்டாங்களோ அவர்கள் இச்சித்ததை எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, அப்படி இருந்தாலும் அவங்களுடைய இதயத்துல என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. அவருடைய முறுமுறுக்கிற மக்களாக காணப்பட்டார்கள். இதை பார்த்தோன்னு ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம், போதும்பா, என்ன விட்டுரு, நீ நான் என்ன செய்ய போறேன்? அதம் பண்ணி இந்த ஜனங்களை எல்லாம் அழித்து போட போயிறேன்னு சொல்லி மோசேக்கு இதயமெல்லாம் நின்று போனதை போல ஒரு உணர்வு. இந்த ஜனங்களை இதுக்காகவாப்பா நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க? ஏன் அவங்க எகிப்திலே இருந்து மடிந்திருக்கலாமே,
ஆண்டவரே நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே கூடாது சாமின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல இருந்து மன்றாடுகிறான். அவனுடைய இருதயம் ஒரு அமைதலற்று காணப்படுகிறது. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஆண்டோடைய சமூகத்துக்கு நேரம் ஓடி வருகிறான் இந்த மோசே. அப்போதான் ஆண்டவர் இந்த மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் சமூகத்துக்கு ஓடி வந்துட்டல்ல, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்னால போகுதுப்பா. ஒருவேளை என்னுடைய கோபத்தினாலே நான் இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலும் நீ இந்த ஜனத்திற்காக பரிதபித்து நிற்கிறியே, நீ உன்னுடைய சமாதானத்தை இழந்து ஒரு ஆறுதலற்ற சூழ்நிலையில நீ இருக்கிறியே, என் சமூகத்துக்கு ஓடி வந்துட்டல்ல, என் சமூகம் உனக்கு இளைப்பாறுதலை தரும் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு மோசையோடு கூட பேசுகின்றார். பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, நிறைய வேளையில நாமும் கூட இப்படி ஒரு சமாதானமற்ற சூழ்நிலையிலே, ஒரு துக்கமான வேளைகளிலே நம்ம பலவிதமான சூழ்நிலைகள் வழியா நம்ம கடந்து போகும் பொழுது நமக்கு என்ன செய்வதுன்னே புரியாம இருக்கலாம். ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கலாம். அல்லது நாம் எதை தேர்ந்தெடுப்பது என்னுடைய வாழ்க்கையில, நாம் எதை நான் தேர்ந்தெடுப்பு, எந்த பாதையில நாம் செல்வது என்று சொல்லி நாம் குழம்பி போயிருக்கலாம். அல்லது திருமண வாழ்க்கையில எனக்கு ஏற்ற கணவனை, எனக்கு ஏற்ற மனைவியை நான் எப்படி தெரிந்து கொள்வது, ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கலாம். அல்லது பணியை நாம் செலக்ட் பண்ணும்போது நான் இந்த ஜாபுக்கு போவா, ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆர்டர் வந்திருக்குது, நான் எந்த ஜாப்ல நாம் போய் ஜாயின் பண்றதுன்னு சொல்லி குழப்பமான சூழ்நிலையில இருக்கலாம். அல்லது என்னுடைய பண தேவைகளை யார் சந்திப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அத்தனை குழப்பமான சூழ்நிலையின் மத்தியிலையும் அன்றைக்கு மோசே தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தான். அப்படி தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்ததுனாலே ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கின்ற இளைப்பாறுதல்னாலே நான் உன்னை இளைப்பாற பண்ணுகிறேன் மோசே, நீ எழுந்து போ என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே, இந்த 2வது நாளிலே அதைத்தான் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்திலிருந்து உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீ குழம்பி போயிருக்கிறியா, என்னுடைய சமூகத்துக்கு வா. இந்த குழப்பமான சூழ்நிலைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைத்து உன்னுடைய ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதலை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு ஓடி வெகு தூரம் சென்றவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரண்டே ஓடி வாருங்கள். அவர் சமூகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கின்ற ஆனந்தமான, மகிழ்ச்சியான, இன்பமான அந்த உபத்திரவத்தில் ஆறுதலை கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு நேரே, திருப்தியை கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு நேரே ஓடி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் இளைப்பாறுதலை கட்டளையிட ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உலகம் கொடுக்க கூடாது இந்த இன்பமான சூழ்நிலைகளை, அல்லது ஒரு ஆறுதலான சூழ்நிலைகளை, அல்லது இளைப்பாறுதலை இந்த உலகம் நிச்சயமாய் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டோடைய சமூகம் அதுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இளைப்பாறுதலை நாம் வேற எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டோடைய சமூகத்துக்கு நேரே நாம் ஓடி வருவோம். ஆண்டவரே, அன்றைக்கு மோசேக்கு உடைய சமூகத்தின் இளைப்பாறுதலை கட்டளையிட்டதை போல இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் இளைப்பாறுதல் என்று தவித்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோப்பா. இந்த நாளிலுக்குள்ள உடைய சமூகம் எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட என் தேவன் ஆண்டவரே, அன்றைக்கு மோசே உடைய சமூகத்திற்கு நேரே வந்தபோது நீர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட தேவன், இன்றைக்கு உடைய சமூகத்திற்கு நேரே உம்மை தேடி, உடைய சமூகத்தை தேடி வாஞ்சித்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற இளைப்பாறுதலை அப்பா நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, இளைப்பாறுதலின் ஆண்டாக அவர்களுக்கு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆண்டவரை தேடி உங்களுடைய சமூகத்தை நாடி வாஞ்சித்து நிற்கின்ற வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான இளைப்பாறுதலை கர்த்தர் தந்து நீங்க அவர்களை திருப்தியாய் அனுப்ப போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.